மூலமாக நம்ம எல்லாருக்கும் நல்ல அறிவுரை சொன்னார். அவருக்கும் மூர்த்தி சார் அவருக்கும் இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ்க்கும் அண்ட் முக்கியமாக நான் இங்கே வரது காரணமாக என்னோட ஹஸ்பண்ட் கணேஷ்கருக்கும் அண்ட் எந்த ஒரு நிகழ்வுக்கும், அதாவது எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த படங்களோட ஆடியோ லான்ச் ஆகட்டும், ப்ரெஸ் மீட் ஆகட்டும், எதுக்குமே எங்கள் அப்பா வந்து இல்லை. ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா கூட வந்திருக்காரு. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உயிரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் உங்களை என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் உங்களுக்கு உலகமே. அதனால உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும். அதனால் ட்ரெயினில் வரும்போது போகும்போது நீங்கள் வந்து அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து சிந்திச்சு கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், கூட பயணிக்கிறவங்களும் பத்திரமா இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ எதுக்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அஸ்வின் அப்படின்னு ஒரு புது டேரக்டர் தான், பட் ஆனால் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப இமோஷனலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அதில் நம்ம திவ்யா வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க ஹீரோயினா. அதில் நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்கி விட ஓடி போய் தாண்டிடும் பிளாட்ஃபார்ம் போய் ட்ரெயின் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஐயோ மேலே ஏறி போய் இறங்கி ட்ரெயின் ஏறணுமா, எதுக்கு கஷ்டம், ட்ரெயின் போனோடனே கூச்சி ஓடிடலாம், இல்லை குழந்தை எல்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம், அப்படியெல்லாம் ஷார்ட் ரூட் நினைக்கவே நினைக்காதுங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் டைமை வந்து எவ்வளோ டைம் நம்ம மொபைலில் வீணாக்குறோம், பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ கோவிடெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். அப்போ பாருங்கள் நம்ம உயிரெல்லாம் எவ்வளோ சக்தி வாய்ந்த உயிர்னு. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறதுனால போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை வந்து மேமோட பிளஸிங்கில் எல்லாரும் எடுத்துருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இனிமேல் நம்ம இங்கே ப்ராமிஸ் பண்ண போகிறது என்னன்னா, இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம வந்து அதுக்குன்னே கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க, அதுக்குன்னே வந்து ரயில்வேஸ் பண்ணியிருக்காங்க, அதை கிராஸ் பண்ணி போகணும், தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போகிறதுன்றது ஒரு நேரம் வந்து நம்ம தக்க வைக்கணுன்றதுக்காக அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னுதாரணமாக எத்தனையோ பேர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி தண்டவாளத்தில் இறந்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட உயிரும் சாம்பலாக போல நமக்கான சாம்பிளாக போயிருக்கு. அதனால கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையும் நம்ம மற்றவங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட எல்லாம் வேண்டி விரும்பி கேட்குறேன். நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அண்ட் இங்கே இருக்க ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிமாக எல்லாருக்கும் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், காட் பிளஸ். நன்றி. முக்கியமாக நம்ம அண்ணன் ராஜுவண்ணா தியாகராஜன் அவர் வந்து அவர் வந்து என்னோட ஹஸ்பண்டோட என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுனே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நல்ல இனிஷியேஷன் எடுத்துருக்காங்க. அண்ணா உங்களுக்கு நானும் கணேஷும் மேம் கண்டிப்பாக ரயில்வேஸ்க்கு எந்த விதத்தில் உதவினாலும் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். எங்கள் மூலமாக என்னென்ன நட்சத்திரங்கள் வேணுமோ அவங்களையும் கூப்பிட்டு நல்ல விஷயம் நம்ம நாட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ரெடியாக இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். நான் ரெடி தான். தேங்க்யூ. நன்றி மேம்.